ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகா கை விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நான் விலாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாளாக நான் இதை செய்யணும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கான டைம் இன்றைக்கி தான் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெண்டிங்கான சிக்கன் சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். பட் ஆனால் சாண்ட்விச் வெர்ஷனில் இல்லை, சாலட் வெர்ஷனில் செய்ய போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். என்னோடய ஸ்டைலில் சாலட் வெர்ஷனாக நான் எப்படி பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இட்லி கட்டரை வச்சுட்டு காஞ்ச மிளகா நான் ஒரு 6 எடுத்துக்கிட்டேன். பூண்டு ஒரு 7லேருந்து 8 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 முட்டை, அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு, இது கூட நான் இன்னொரு விஷயம் என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா, அந்த பூண்டு கூட நான் பெப்பர் சேர்த்துக்கிட்டேன், மிளகு வேக வச்சதை சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பன்னீர் இருந்ததுன்னா பன்னீர் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு எக்கு பாயில் பண்ணிவிட்டு பன்னீர் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா 2 எக்கு பாயில் பண்ணிவிட்டு சீஸ் சேர்த்துக்கலாம். இல்லை பன்னீர் வேணும்னா பன்னீரும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். கூடவே நான் ஆரிகானோவும் கொஞ்சோண்டு லெமனும் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வேணும் அப்படின்றப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆயில் சேர்க்க வேணான்றதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். அது நல்லா கெட்டியாக தான் இருக்கும். அப்புறம் உதுத்து வச்சுருக்க சிக்கனில் நீங்கள் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பெல் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா ரெட் கலர் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் லெட்டஸ் என்கிட்ட என்ன இருந்துச்சோ அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நீங்கள் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். சாலட் எப்போவுமே உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இது கூட நீங்கள் அதெல்லாமும் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்வீட் கார்ன்லாம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த மிக்சர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக லெமன் வேணால் ஸ்க்வீஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கோங்க. லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் உங்களுக்கு ஓகேனா அப்படியே விட்டுருங்க. வேணும்னா எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சாலட் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்க. ஏன்னா நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பை.